ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகா அவதார் நரசிம்மம் அப்படிங்கிற மூவி பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சிறப்பான இந்த மூவியில் வராகமூர்த்தி எப்படி இரண்யாக்ஷனை வதம் பண்ணார் அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இரண்யாக்ஷனுக்கு ஈமக்கிரியை பண்ணும்போது அந்த இரண்யகசிபு எப்படியாவது தன்னுடைய சகோதரனை கொன்ன விஷ்ணுவை கொன்று பழி தீர்க்கணும் அப்படின்னு சபதமே எடுக்கிறான். ஸோ அந்த மாதிரி சபதம் எடுத்த அந்த விஷ்ணுவை கொல்லணும்னு நினச்சி 100 தேவ வருடங்கள் ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறான் இரண்யகசிபு ஹிமாலயத்தில். அப்போது அவனுடைய மனைவி கயாது கர்ப்பவதியாக இருக்காங்க. கடுந்தவம் செஞ்சு பிரம்மதேவர்கிட்ட சாகாவரம் எனக்கு வேணும் அப்படின்னு 100 தேவ வருடங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனித வருடங்கள் கிடையாது, மிக மிக நீண்ட வருடங்கள். அப்படி வரம் கேட்கும்போது அது தன்னால் முடியாது, வேறு என்ன வரம் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறப்போ பல வகையில் தனக்கு மரணம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பல விதமாக இந்த அசுரன் பிரம்மதேவர்கிட்ட வரம் கேட்குறார். எப்படின்னா, இரவு பகலில் சாகக்கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, மனிதர்கள் மிருகங்கள் தேவர்கள் இவங்களால சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, வானத்திலையும் சாகக்கூடாது, உள்ள வெளியவும் சாகக்கூடாது, பிரம்மா படைத்த எந்த ஜீவராசினாலுமே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு பலவிதமாக பிளான் பண்ணி சாகாவரம் அப்படிங்கிறத இந்த மாதிரியெல்லாம் அந்த வரத்தை அந்த இரண்யகசிபு வாங்குறான். அதுக்கப்புறம் 3 உலகங்களையுமே, அதாவது பாதாள உலகங்கள், நாம் இருக்கிறது மத்தியலோகம், இதுக்கு மேலே ஸ்வர்கலோகங்கள், அதாவது பூர்லோகம், புவர்லோகம், ஜனலோகம், மகர்லோகம், தப்பலோகம், சத்தியலோகம், இப்படி மேல் உலகங்கள், நாம் இருக்கிறது மத்தியலோகங்கள், இதுக்கும் கீழே அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தலாதலம் பாதாளம் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய 7 உலகங்கள். இப்படி 3 உலகங்களையுமே வெற்றி கொண்டான் இந்த இரண்யகசிபு. ஏன்னா அவ்வளோ சக்தி படைத்தவனாக இந்த இரண்யகசிபு இருந்தான். தேவர்களை கொடுமைப்படுத்தினான். எல்லா இடங்கள்லையும் விஷ்ணு கோவில்களையெல்லாம் இடித்து கோவில்களில் பிரார்த்தனை செய்யக்கூடிய சாதுக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி பொதுமக்களையெல்லாம் துன்பப்படுத்தி பண்ணாத அநியாயங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் இரண்யகசிபு.